புது லைட்டிங் செட்டப் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு கவிதை இன்னைக்கு மத்தியானம் இல்லை ஈவினிங் மாலை பொழுது என் வீட்டு மொட்டை மாடியில் எழுதிலாம் இருக்குல்ல, அப்படியே ஒரு அலை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறேன் தோணுச்சு. ஏதோ ஒரு பாட்டை கேட்டுட்டு சும்மா நடக்கணும்னு ஜிம்முக்கு போகாமல் நடந்துக்கிட்டு நல்ல நல்ல பாட்டாக கேட்டுக்கிட்டு தனக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க ஒருத்தனுக்கு 7 அடுக்குல ஒரு வண்ணம் தெரிஞ்சது, 7 அடுக்கு வண்ணங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். வானவில் தான், அதில் என்ன சந்தேகம்? அந்த வண்ணங்களை சரியாக பார்க்க முடியல. ஏன்னா அது எப்படி சொல்றது, கொஞ்சம் வானத்தோடு ரொம்ப ஒட்டி இருந்ததுனால அந்த வண்ணம் சரியாக தெரியல. கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தா சூரியன் கீழே போகப்போ வண்ணம் கொஞ்சம் நல்லா இருந்தது. வெறும் ஒரு சின்ன ஒரு குச்சி போல கர்வுக்கு என்ன வளைந்து அழகாக இருந்தது. அதுக்கு கீழே ஒரு செல்ஃபோன் டவர், ஏதோ செல்ஃபோன் டவர் அந்த 7 வண்ணங்களை அப்படியே உரியிற மாதிரி இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்தேன், அழகான ஒரு மேகம், சிவப்பான நிறத்தில் நல்ல செக்கச்செவேல்னு கூட, அதுக்கு மேலே நீல நிறத்தில் அப்படியே கொஞ்சம் கண்கள் கீழே கொண்டு வந்தால் என் வீட்டு தென்னை மரம் அழகான பச்சையில், அது ஒட்டிய கொய்யா மரம் இன்னும் வித்தியாசமான பச்சையில், நிறைய வண்ணங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அமைதியாக ஒரு இடத்துல இருந்து உத்து பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு இன்னும் கண்களை கீழே கொண்டு வந்தால் என் வீட்டு மொட்டை மாடியினுடைய தரை, அது ஒரு வதுவ சிவப்பு, நல்ல கருஞ்சிவப்புன்னு சொல்லலாம். அப்படியே என் பெரியப்பா வீடு, அது ஒரு பச்சை, இளம் பச்சை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலுமிச்சம் பச்சை கிடையாது, ஒரு வெள்ளை பச்சை. தமிழில் நிறைய வண்ணங்கள் கற்றுக்கணும், பெயர்கள். கிளி அளவுக்கு நல்ல வெளிச்சமுற்ற தமிழ் கேவலமாக போகுது, அந்த அளவுக்கான பச்சை கிடையாது, ஆனால் ஒரு இளம் பச்சைன்னு வச்சுக்கலாம். அதன் பின்பு தான் வானவில் ஞாபகம் வந்தது. திரும்பி பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி இருந்தது. குறுக்கே ஓடிய காகங்களும் பறவைகளும் என் கண்களின் கவனத்தை ஈர்த்தனர். அதன் பின்பு சிறிது நேரம் சிறிது வலது புறமாக நடந்து பார்த்தேன். ஒரு வீட்டில் அவர்களுடைய மொட்டை மாடியில் அழகாக அலங்காரம் செய்து ஒரு குழந்தையின் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். வண்ண வண்ணமாக ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்குகள், அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற விளக்குகள் தான். அழகாக ஒரு இது. திரும்பி வானவில் ஞாபகம் வந்தது.
திரும்பி பார்த்தேன். சூரியன் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் கரைந்தது. கையில் இருக்கும் கருவியை வைத்தும் அதை பிடித்தேன். அதன் பின்பு இதற்கெல்லாம் முன்னால் கிளம்பலான் என்றுதான் யோசித்தேன். கிளம்பும் போது ஒரு பாடல் கேட்டு இதை எதர்ச்சியாக பார்த்தேன், இந்த வானவிலை. ஸோ அப்பொழுது ஆரம்பித்தது தான் இது. அதன் பின்பு இன்னொரு பாடல் கேட்கணும் என்று தோணும். கனவில் கண் மலரும். என்னவோ தெரியவில்லை, என் நெஞ்சம் நல்ல கனமானது, நெஞ்சம் கனத்தது. பிடித்த விஷயத்தை தவிர ஏதேதோ பார்த்து கொண்டிருந்தேன். அதுவும் அழகாக தான் இருந்தது. எது வேண்டுமோ நான் அது செய்யவில்லை, எது பிடிக்குமோ அதுவும் பண்ணவில்லை. பாட்டை கேட்டு திரும்பியும் இந்த பிறந்தநாள் இந்த வீட்டை பார்த்தேன். இம்முறை என் கவனத்தை திசை திருப்பியது ஒரு முழு வானவில். அச்சிறுங்கோடு ஒரு முழு வட்டமாகும் என்று நினைக்கவில்லை. அழகாக இருந்தது. இம்முறை எல்லா வண்ணங்களும் 7 அடுக்கு வண்ணங்களும் அழகாக தெரிந்தது. உலகில் உள்ள அனைத்து வண்ணங்களும் என் கண்முன்னே என் வானல். உற்று பார்த்தால் நிறைய விஷயத்தை பார்க்காமே போய்கிறோம். என் மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கால்கள் 2 படி பின்னாடி சென்றது. கால்கள் முழு வானவில் அழகாக பார்க்கணும்னு ஒரு 2-3 முறை பார்த்தேன். நன்றாக அதை உணர்ந்தேன். அதன் பின்புதான் கையில் இருக்கும் கருவியை வைத்து ஒளிப்பதிவு செய்தேன். ஏனென்றால் அம்மாவுக்கு காட்ட வேண்டும் என்று. பிடித்தவர்களுக்கும் அனுப்பினேன், அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று. ஏன் பிடித்ததை செய்ய மாட்டேங்கிறேன் என்று புரியவில்லை. 1008 விஷயங்கள். அன்றைக்கு என் ஆசிரியர் பல்ராம் தனது புத்தகம் ஒன்றை செய்ய எங்கள் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டிற்கு வந்தார். யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்கள் என்று. அதுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன், வேணுன்றவர்கள் அதை எழுதி அனுப்பலாம் என்று. அவரிடம் ஒரு தனி உரையாடல் பேசினேன். நிறைய தனிப்பட்ட விஷயங்கள் பேசினேன். அதன் பின்பு என் படத்தையும் என்னுடைய படங்கள் மீது உள்ள ஆர்வத்தையும் சொல்லும்போது, நீ படம் பண்ணு, கதை அனுப்பு என்றார். அதுக்கான முயற்சியை நான் ஒன்றும் பண்ணவில்லை. 4 நாட்கள் ஆகிவிட்டன, 4-5 நாட்கள். சொல்லும் போதே பிடித்ததை ஏன் செய்ய மாட்டேங்கிறது, ஏதேதோ விஷயத்துக்காக மனம் தவறுது. வைத்த குறியை தவிர மனம் எங்கெங்கேயோ சொல்லுகிறது. இப்படியே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்ற ஒரு பயம். எப்பயும் போல ஒரு கருவி முன்று உட்கார்ந்து ஒரு லேப்டாப் ஏதோ ஒரு போஸ்டர் செய்து வாழ்க்கையை ஓடிடுமோன்னு நினைத்தேன். எனக்கு அது பிடிக்காதுன்னு இல்லை, ஆனால் நான் அதை தான் செய்வேனான் என்று கேட்டால் இல்லை, அது என் விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கு இவ்வளவு கதை இருக்கின்றது வாழ்க்கையில் சொல்ல. எத்தனை கதைகள் சொல்லாமல் விடப்பட்டது. நான் வேண்டிய விஷயம், எனக்கு தேவை உள்ள விஷயங்கள் எல்லாம் இக்கருவியில் உள்ளது. ஆனால் இதை நான் என் விருப்பம் போல் உபயோகப்படுத்த மாட்டேங்கிறேன்.
நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை தவிர எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவே என் பயம். இவ்வானவில் என் கவனத்தை ஈர்த்தது. இவ்வானவில் சாதாரண தண்ணிக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு வரக்கூடிய ஒரு துணை பொருள் மாதிரிதான. சூரியனோட ஒளி, காற்றில் உள்ள தண்ணீர் பொருட்கள், அதோடைய ஒரு ஆட்டம் தானே வானவில், அதோடைய நடனம் தானே வானவில். இன்னும் எத்தனை கதை இருக்கு சொல்ல. எத்தனை வித வண்ணங்களை நான் பார்த்தேன். ஒரு வண்ணத்திலே எத்தனை வித வண்ணங்களை நான் பார்த்தேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன பிடிக்கும்? கதை சொல்ல பிடிக்கும். ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? ஏன் அதற்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறேன்? தெரியவில்லை. சோம்பேறியா? ஆம். கவனம் வேற எங்கெங்கோ செல்கிறதா? ஆம். என்ன செய்ய வேண்டும்? கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். புத்தகம் 1 மணி நேரம் படிக்க வேண்டும். கவிதை முடிக்க வேண்டும். கதை எழுத வேண்டும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கல்லூரி வேலைகளை முடிக்க வேண்டும். செல்லும் இடம் செல்ல வேண்டும். அவ்வளவுதான் இன்றைக்கு கவிதை. இதற்கு மேலும் வீணடிக்க நேரம் இல்லை. இது மேலும் வீணடித்தால் நான் இல்லை. உலகில் உள்ள அனைவருக்கும் எனக்கும் போட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசத்தை சொல்ல நேரமும் இருக்கு. ஆனால் அதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் நான் என்ன கதை சொல்ல போகிறேன்? இந்த உலகத்திற்கு என்ன விட்டு போக போகிறேன்? சாதனைகளா, விருதுகளா? இல்லை. என்னிடம் இருக்கும் கதைகளை தான். அதை சொல்ல ஏன் கவனம் சிதறது என்று தெரியவில்லை. கவனம் சிதறாது, சிதறவும் விடாதபாடு கவனம் செலுத்துகிறேன். நன்றி. நன்றி.